ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் 9 மாதங்களாய் கனிமணி போல கர்த்தர் நம்மளை பாதுகாத்து ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் தந்து கிட்டத்தட்ட வருஷத்தின் கடைசிக்குள்ளாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் நடத்துகிற பாதைகள் அதிசயமானவைகள், அவர் நம்மை நடத்தி வருகிற பாதைகள் ஆச்சரியமானவைகள். ஒவ்வொரு மாதத்தை நாம் கடக்கிறோம் என்றால் தேவன் நம்மை நடத்துகிறார் என்கிற தெளிவான அறிவும் சிந்தையும் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் தான் நம்மை அழகாய் வேதம் உபாகமத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் என்று வாசிக்கிறோம். அதே போல ஆண்டவர் கடந்து வருகிற ஒவ்வொரு கடினமான பாதைகளும் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். ஒவ்வொரு மாதத்துக்கு வேண்டிய புதுபலனை தருகிறார். புதிய கிருபையால கர்த்தர் நம்மை அலங்கரித்து ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிறார். ஆண்டவர் இந்த மாதத்திற்கும் தந்த மேன்மையான வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ஒரு விசுவாச வீரருடைய பட்டியலை சொல்லுகிற ஒரு அதிகாரம். எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் பலனற்று இருக்கிறோமோ, இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போதெல்லாம் நம்முடைய இருதயம் மகிழ்கிறது, நம்முடைய இருதயம் பலன் அடைகிறது. ஏனென்றால் அவ்வளவு விசுவாச வீரர்களுடைய பட்டியலை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 16 நபர்களுடைய பெயர் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் கடந்து வருகிற பாதை சாதாரணமான பாதை அல்ல. நாம் நினைக்கிறோம் ஒவ்வொரு மாதத்திலும் கர்த்தர் வாக்குத்தங்களை தருகிறார், ஒவ்வொரு மாதமும் வசனங்களை தருகிறார், அப்போ நாம் நடக்கிற பாதை லகுவாக இருக்கும் என்று சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல தேவனுடைய பிள்ளைகளை. விசுவாச பாதையிலே நாம் கடக்கும் போது அநேக பரீட்சைகள் உண்டு, அநேக சவால்கள் உண்டு, அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக பலவீனங்களும் கண்ணீர்களும் பாடுகளும் உடைவுகளும் உண்டு. இதையெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் விசேஷித்த நன்மைகளை வைத்திருக்கிறார். நாம் வேதத்தில் வாசிக்கிற முற்பிதாக்கள் எல்லாருமே கடினமான பாதைகளை தாண்டி ஜெயித்தவர்கள். தோற்று போகிறவர்களுக்கு ஜெயத்தை கர்த்தர் தருகிறதில்லை. விசுவாச பாதையில புடமிடப்பட்டு அதன் மத்தியிலும் பாடுகளை வேதனைகளை சகித்து தேவனுக்காக முன்னேறி செல்லுகிறவர்களுக்கு விசேஷ நன்மை காத்திருக்கிறது. அப்படித்தான் கர்த்தர் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் நடத்தினார். ஏன் நாம் கடந்து வருகிற நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படித்தானே இருக்கிறது. எத்தனையோ நேரத்தில் வாக்குத்தத்தங்களை தந்தார், எத்தனையோ முறை வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை அழகாய் நடத்துகிறார், நம்மளை ஆச்சரியமாய் நடத்துகிறார். ஆனாலும் கண்ணீர்களை நாம் அனுபவித்தது உண்மைதானே, வேதனையின் வழியாய் நடந்தது உண்மைதானே. ஆனால் ஒரு நாளும் அவர் கைவிடவில்லையே, ஒரு நாள் நம்மளை விட்டு விலகவில்லையே. கடந்து வந்த எல்லா கண்ணீர்களிலும் அவர் தம்முடைய பலத்தினால இடைகட்டி நடத்தி வருகிறதை உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். எல்லாரும் கரத்தை உயர்த்தி 9 மாதமாய் அவர் நம்மை காத்திருக்கிறார். ஓ தேவனுடைய கரம் எவ்வளவு அழகாய் நடத்தினது நான் சொல்லுவதற்காக அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கம்பீர சத்தமாய் என்னையா இப்படி நடத்தி வந்தீங்க ஆண்டவரே, என்னையவா இவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தி வந்தீங்க. மரணம் என்னை வாரிக்கொள்ள விடவில்லையே, பலவீனம் என்னை வாரிக்கொள்ள விடவில்லையே, சத்துருக்களுக்கு முன்பதாக வெட்கப்பட விடவில்லையே, ஆச்சரியமாய் நடத்தினீர். அப்படியே கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ரேமமா சந்தரகதரா ரீகதரகதுரமௌ ஷைபலகதரா ரீகபலகதுரா. நடத்தி வந்த தேவன் இன்னும் நடத்துவேன் என்று வாக்கு தந்த தேவன் ஆராதிக்கிறோம். ஆகவே நாம் கடந்து வருகிற எல்லா பாதைகளிலும் கூட அநேக பாடுகள் உண்டு. அதான் ஒரு பாடலை நம்ம அடிக்கடி பாடுவோம்ல, சொல்லொன்னா பாடுகள் சகிக்க சென்ற காலம் பலன் தந்தாரே, எந்தன் வாழ்நாளெல்லாம் தேவ சித்தமெல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. யாருக்கு சித்தம் நிறைவேறுகிறது? சொல்லொன்னா பாடுகளை சந்தோஷமா சகிக்கிறவங்களுக்கு. பாடுகளில் தேவனை மறந்து, தேவனை மறுதளித்து, தேவனை முறுமுறுத்து பின்னிட்டு எகிப்துக்கு திரும்பி போன கூட்டம் உண்டு. எகிப்து என்றால் உலகத்துக்குள்ள திரும்பி போன கூட்டம் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மளை விடலை. பாடுகள் மத்தியில், பலவீனங்கள் மத்தியில், நாம் அறியாத சில மனக்கலக்கங்கள் மத்தியில், காயங்கள் மத்தியில் இன்னும் கூட தேவனை பற்றிக்கொள்ளும்படி, இன்னும் கூட தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மை பலப்படுத்தி வருகிறார். அதான் நான் சொன்னேன், விசுவாச பாதை என்பது சாதாரணமான பாதை அல்ல. அப்படித்தான் விசுவாச மார்க்கத்தார் கடந்திருக்கிறார்கள். ஏன் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இவ்வளவு விசுவாச வீரர்களுடைய பட்டியல் எழுதப்பட்டது? ஆபேல் ஆரம்பித்து அங்கு வரிசையை எழுதி கொண்டே வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில விசுவாச வீரர்களை அதே அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு முன்பாய் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சில விசுவாச வீரர்களுடைய பெயரை சொல்லும்போது அங்கே தாவீது என்று ஒரு பெயர் சொல்லப்பட்டிருக்குது. பல பெயர்கள் சொல்லப்பட்டாலும் சில நபர்களை உங்கள் முன்பாய் வைக்க விரும்புகிறேன். முதலாவது நான் சொல்ல விரும்புகிற நபர் தாவீது. நம்ம எல்லாருக்கும் தாவீதை குறித்து தெரியும். தாவீது ஆடு மேய்த்தவன், அரசனாய் மாறினான் என்று தெரியும். ஆனாலும் எப்படி இந்த விசுவாச வீரருடைய பட்டியலிலே தாவீதுடைய பெயர் வந்ததென்றால் அவர் கடந்து வந்த பாதை மகா கடினமானதா இருந்தது. 1 சாமுவேல் 16 வாசிக்கிறோம், ஆண்டவர் சாமுவேலை அனுப்பி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லும்போது சாமுவேல் போய் ஈசாயின் வீட்டில் நிற்கும்போது ஈசா 7 குமாரரையும் சாமுவேலுக்கு முன்பாக கடக்க பண்ணுகிறார்.
8ஆவதா ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லி சாமுவேல்கிட்ட சொல்லவே இல்லை. அவரா கேட்கிறார் சாமுவேலு, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்ட பிற்பாடு சொல்லுகிறார், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். என்ன தகப்பனுடைய மறக்கப்பட்ட நிலைமை, என்ன தாவீதுடைய பரிதாபமான நிலைமை பாருங்க. ஆடு மேய்க்கிறவனை போய் அரசனை மாற்ற போறாரு, கடைசி பிள்ளைய போய் கர்த்தர் தெரிந்து கொள்ள போறாருன்னு தகப்பனே ஒரு விதி எழுதிச்சாரு. இது அரசனா மாறாது, இது ஆடு மேய்க்க தான் லாய்க்கு, இது முன்னேறாது, இது தேராது. தகப்பன் எழுதின விதியை கர்த்தர் தம்முடைய நீதியின் வலதுகர மாற்றி எழுதி எந்த தகப்பன் பரிகசித்தாரோ, எந்த குடும்பம் ஒதுக்கினதோ, எந்த குடும்பம் தள்ளினதோ, எந்த குடும்பம் வேண்டாம் என்று சொன்னதோ, அதே ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் தாவீதை அரசனாய் கர்த்தர் மாற்றினாரே. தள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருந்தீர்களா? கடந்த 9 மாதத்தில் எல்லாராலும் மறக்கப்பட்டு இருந்தீர்களா? எல்லாராலும் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டு இருந்தீர்களா? நீங்கள் நன்மை செய்தவள் கூட உங்களை மறந்து போயிருக்கலாம். நீங்கள் கடந்து வந்த பாதை மகா பெரிய வேதனையா இருந்திருக்கலாம். யோபுல வாசிக்கிறோம், அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டார்கள் என்று சொல்லி. அப்படி கூட சில நேரத்தில் மகா கொடிய துக்கத்தை அனுபவிக்கிறேன், என்னை ஆற்றி தேற்ற யாரும் இல்லை, என்னை ஆசுவாசப்படுத்த யாரும் இல்லை என்று உடைந்து போய் நொறுங்கி போய் சில நேரங்களில் தேவ கரத்தில் விழுந்திருக்கலாம். ஆனாலும் சொல்லுகிறேன், சத்துருக்கள் முன்பதாக தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்மை பாத்திரத்தை நிரம்பி வழியை செய்து நன்மையும் கிருபையும் தொடர செய்து நம்மை வழி நடத்த நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறாரே. அவர் தள்ளுகிற தேவன் அல்ல, அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்முடைய தலையெழுத்தை மாற்றி எழுதுகிற தேவன், நம்முடைய சரித்திரத்தை மாற்றி எழுதுகிற தேவன். தகப்ப வேண்டவே வேண்டான்ட்டாரு. வேண்டாம் இந்த தாவீது. 7 பேரையும் பாருங்க, அவங்க சரீர வளர்ச்சியை பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கிறாங்க, எல்லாரும் இராணுவத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி தகப்பனுடைய இருதயம் கிட்டத்தட்ட தாவீதை பிள்ளைன்னே நினைக்கல, பிள்ளைங்கிற லிஸ்டுக்குள்ளே தாவீதை கொண்டு வரல. ஆனாலும் அவமானப்படுத்தினவர்கள் மத்தியிலே அலங்காரமாய் கர்த்தர் நிற்க வைத்தாரே. அதனால ராஜரீக அபிஷேகம் தாவீதை தேடி வந்ததுனால ஒரே நாள்ல சிச்சுவேஷன் மாறிடுச்சா? ஒரே நாள்ல சூழ்நிலைகளா மாறிடுச்சா? இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, 13 வருடம் அந்த ராஜரீக அபிஷேகம் தாவீது தலையை உயர்த்துவதற்காக காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. அதே 1 சாமுவேல் 16 வாசிக்கிறோம், தாவீதை ஈசாய் அரண்மனையில் அறிமுகப்படுத்தல, சாமுவேல் அரண்மனை அறிமுகப்படுத்தல. அந்த 16ஆம் அதிகாரத்தை பின்னுள்ள பகுதிகளை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சவுலுக்கு பிடித்த ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணும்போது அந்த சவுலுடைய வேலைக்காரர்கள் ஒருத்தன் சொல்றான், ஈசாயின் குமாரனாகிய பெத்லகேம் என ஒரு வாலிபனை நான் கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், இப்படியெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு. தேவன் அவனோடு கூட இருக்கிறார். தேவன் அவன் கூட இருந்ததுனால, தேவன் தாவீதோடு இருந்ததுனால, தேவன் தாவீதோடு இருந்ததுனால, தேவன் தாவீதோடு இருந்ததுனால கர்த்தர் தலையை உயர்த்தினாரு. மேன்மைப்படுத்துகிற காலத்தில் கர்த்தர் மேன்மைப்படுத்தினாரு. பாடுகள் தான், நிந்ததான், அவமானம் தான், சவுல் துரத்தினார் தான், காடுகள்லையும் மலைகள்லையும் வனாந்திரத்திலையும் அப்சலோமால துரத்தப்பட்ட நிலைமை தான். எல்லா பாதைகளிலும் தம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தைரியமாய் கடந்து வந்ததுனால இந்த விசுவாச வீரருடைய பட்டியலில் தாவீதுடைய பேர் எழுதப்பட்டிருக்குது. இதில் எழுதப்பட்டவங்க பேரை வீட்டில் போய் வாசித்து பார்த்து அடையாளம் படுத்துங்க. நான் எண்ணினபடி 16 பேர் வர்றாங்க. 16 பேர் வர்றாங்க. நான் ஒரு 2 பேரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா மோசையுடைய தாயும் தகப்பனும் போட்டிருக்கு, பேர் சொல்லப்படலாம், 2 பேரை சேர்த்துக்கிறேன். ஆனால் யோபுடைய பேர் கூட இந்த விசுவாச பட்டியலில் எழுதப்படலை. எதுக்குன்னு நமக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர் இந்த 16 பேரையும் நடத்தி வந்த பாதைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமானது. நான் அதை சொன்னேன், விசுவாச பாதையில் கடினமாக இருக்கும், வேதனை நிறைந்திருக்கும். சில நேரங்களில் 7 மடங்கு எரிகிற அக்னி சூளையின் அனுபவம் கூட நம்முடைய வாழ்க்கையில் வரும். இதை தாண்டுகிறவர்களுக்கு ஒரு ஜெயம், இதை தாண்டுகிறவர்களுக்கு ஒரு வெற்றி, இதை தாண்டி வருகிறவர்களுக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் முன்னதாக முன்கூட்டிய இனிமே அல்ல தேவனுடைய பிள்ளைகளே, அவள் ஆல்ரெடி தீர்மானிச்சிட்டாரு. சம்திங் ஸ்பெஷல் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்குது, ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சம்திங் பெட்டர் என்று போட்டிருக்குது. அப்ப பாருங்க, ஆண்டவர் சில நன்மைகளை, சில விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்களை முன்னதாக அவர் நியமித்திருக்கிறார். அப்படியே கர்த்தர் தாவீதின் தலையை உயர்த்தினார். அநேகரால் மறக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படித்தானோ, என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ? இல்ல தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நீங்க கடக்கிற காலம் கடினமானதா இருக்கலாம். அந்த ரோமர்ல பவுல் எழுதுவார், இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லும் போது, கடக்கும் போது கஷ்டமா இருக்கும், கடந்து வந்த பிற்பாடு அது இன்பமா இருக்கும், அது நன்மையா இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும். 2வதாய் ஒரு நபரை சொல்லுகிறேன். அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரம்
8ஆம் வசனத்தில் ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. முதல்ல விசுவாச வீரருடைய பட்டியல் நான் சொன்னது தாவீது, 2வது ஆபிரகாம். நமக்கு தெரிந்த ஒரு மனுஷன். ஆண்டவர் ஆபிராமை கர்த்தர் ஆபிரகாமாய் மாற்றுகிறார். பெயர் சொல்லி அழைத்த தேவன், விக்கிரகத்தை ஆராதித்த குடும்பத்திலிருந்து பிரித்தெடுத்த தேவன். சொல்லும் போதே சொல்றாரு, நான் கூப்பிடும் போதே சொல்றாரு, அழைக்கும் போதே சொல்றாரு, தெரிந்து கொள்ளும் போதே சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஓ, பவுலுக்கு இப்படி வாக்குத்தத்தம் கிடைக்கல, ஊழியத்துக்கு அழைக்கும் போது இப்படி வாக்குத்தத்தம் கிடைக்கல, மோசேயை அழைக்கும் போது இப்படி வாக்குத்தத்தம் கிடைக்கல. ஆனா ஆபிரகாமை அழைத்து வாக்குத்தத்தம் கொடுத்த விதம் ஆச்சரியமா இருக்குது. கூப்பிடும் போதே சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்போ ஆபிரகாம் என்ன நினைச்சு வந்திருப்பாரு? நிச்சயமா இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும். 2 மாசத்துல நிறைவேற நினைச்சாரோ, 2 வருஷத்துல நிறைவேற நினைச்சாரோ தெரியல. நான் சொன்னேன் தாவீது 13 ஆண்டுகள் காத்திருந்தார் என்று, ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும். 25 ஆண்டுகள். ஆனால் கூப்பிடும்போது என்னது? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு தான் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் கேள்வி கேட்கிறாரு, ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவி, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன்னு கேட்கவே செஞ்சுட்டார். ஒரு இடத்துல கூட கேட்கல, அதுக்கு முந்தியும் கேட்கல, அதுக்கு பிந்தியும் கேட்கல. ஆனால் அந்த இடத்துல வரும்போது சொல்றார், அப்பா நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், நீங்க சொல்றீங்க பெரிய ஜாதியாக்குவேன், கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல உன்னை திரட்சி சொல்றீங்க. ஆப்டால் ஒரு பிள்ளை இல்லப்பா, ஒரு பிள்ளை கூட எனக்கு இல்லையேன்னு சொல்லி ஆயத்திறந்த ஆபிரகாம் கேட்கிறாரு. அதனால தான் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாம் உள்ளத்துல நகைத்து என்று எழுதப்பட்ட சிரிக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு குமாரனை தருவேன். ஆபிரகாமுக்கு அது சந்தோஷமா இல்லை, அது என்ன சிரிப்பு தெரியுமா? அது நிந்தையின் சிரிப்பு, அது காத்திருந்தல் வந்த சிரிப்பு, அது ஏமாற்றத்தினால் வந்த சிரிப்பு. சிரிக்கிறார், இன்னுமே பிறக்காத ஆண்டவரே. ஏன்னா இப்ப 99, ஆதியாகமம் 17 வரும்போது ஆபிரகாமுக்கு 99 வயது. அவர் சிரிக்கிறார், ஆண்டவரை பிறக்காத ஆண்டவரே, 99 வயசு ஆயிடுச்சுப்பா, இனிமேல் ஆண்டவரை காலங்கள்லாம் கடந்து போயிடுச்சு, வருஷங்கள்லாம் தாண்டிட்டு. எப்பொழுதுமே தாமதம் நம்முடைய வாழ்க்கையில் அவிசுவாசங்களை கொண்டு வருவது உண்மைதான். அதுபோல இந்த தாமதம் ஆபிரகாமாகி விசுவாச தகப்பனுக்கும் ஒரு சின்ன அசைவை ஏற்படுத்தினது உண்மை. இனி பிறக்காத ஆண்டவரே, 99 வயதானவருக்கு பிள்ளை பிறக்குமோன்னு சொல்லி சிரிக்கிறாரு. 18ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 18:12 சாராளமாகவும் சிரிக்கிறாங்க. 2 பேரும் பாருங்க எப்படின்னு. ஏன் சிரிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு 89 வயசு இருந்திருக்கலாம் அந்த நேரத்தில். அப்போ 2 பேரும் என்ன செய்யறாங்க? சிரிக்கிறாங்க. ஆண்டவரே பிறக்காதப்பா, இத்தனை வருஷங்களாய் காத்திருந்து பெறாத ஆசீர்வாதத்தையா இனிமே நாங்க பெற்ற போறோம். 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஆனா ஆதியாகமம் 21:6 சொல்லுகிறது, உண்மையாகவே சாராளமா சொல்றாங்க, கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார். அழுது கொண்டிருக்கிற ஆத்துமாவே, துக்கத்தோடு வந்திருக்கிற ஆத்துமாவே, வேதனையோட காலங்களை கடந்து வந்திருக்கிற ஆத்துமாவே, என்னை பார்த்து அநேகர் சிரித்தார்கள் என்று நான் படர்ந்து வருகிற வேதனையை பார்த்து, நான் வடிக்கிற கண்ணீரை பார்த்து, நான் என் குடும்பம் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, என்னை பார்த்து அநேகர் சிரித்தார்கள் என்று சொல்லி நீங்கள் மனக்கலக்கத்தோடு சில நாட்களை கடந்து வந்திருக்கலாம். ஆனால் மெய்யாகவே தேவ சமூகத்தில் என்று சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை நிச்சயமாய் சிரிக்க வைக்கிற நாட்கள் வரும். கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குகிற நாட்கள் வரும். கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியால் இடைகட்டுகிற நாட்கள் வரும். அது ஆதியாகமத்தில் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இல்லவே இல்லை. கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட ஆபிரகாமே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமே, உன் நன்மையை ஒருவரும் தடை செய்ய முடியாது. ஈசாக் என்ற விலையேற பெற்ற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நன்மை ஆபிரகாமுக்காக முன்னதாக நியமிக்கப்பட்டது. அதை ஆகாரால தடுக்க முடியல, அதை இஸ்மவேலால தடுக்க முடியல, அதை யாராலும் தடுக்க முடியல. அந்த விசேஷித்த நன்மையை ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமும் சாராலும் கண்டு நகைக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையால இடை கட்டுவார். விசேஷித்த நன்மை காத்திருக்கிறது, ஆசீர்வாதமான நன்மை காத்திருக்கிறது. யாருக்கு தெரியுமா? யாருக்கு? வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு அசதியா இருக்கிறவர்களுக்கு அல்ல. பாடுகள் மத்தியிலும் கர்த்தரை பாடி, துன்பத்தின் மத்தியிலும் கர்த்தரை ஆராதித்து, இடுக்கண் மத்தியிலும் தெய்வத்தை தேடி 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 வந்து, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும், என்ன வந்தாலும் உம்மை நம்புவேன், என்ன வந்தாலும் உம்மை சார்ந்து கொள்வேன் என்று அவரை மாத்திரம் நம்பி நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விசேஷித்த நன்மை இப்பொழுதல்ல, முன்னதாகவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அதை கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நம்முடைய கண்களுக்கு காட்டி நம்மளை கர்த்தர் ஜெயமாய் கர்த்தர் நடத்துவாராக. 3வது நான் சொல்ல விரும்புகிற விசுவாச வீரர், எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் மோசே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மோசே குறித்து ரொம்ப விளக்கமாக நான் சொல்லணும்னு தேவையில்லை, அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். யார் இந்த மோசே? நமக்கு தெரிந்த யாத்ராம 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது. வேதம் சொல்கிறது, மோசையுடைய தாய் தகப்பனும் மோசே அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அதை ஒழிச்சு வச்சாங்க விசுவாசத்தினாலே. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தினாலே என்கிற வார்த்தை 21 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
எப்பெல்லாம் சோர்ந்து போகிறீங்களோ, எப்பெல்லாம் உடையிறீங்களோ, எடுங்க எபிரேயர் 11 வாசிச்சு பாருங்க. வாசித்து முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு தேவ பலன் உங்களை நிரப்பும். சும்மா எழுதி வைக்கலையே. விசுவாசத்தினால தைரியப்படுத்துகிறார், விசுவாசத்தினால பலப்படுத்துகிறார், விசுவாசத்தினால ஜெயிப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். மோசே யாத்ராகமம் 2ஆம் அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டது, பார்வோனுடைய கட்டளை கடினமாக இருக்கும்போது மோசையை கொண்டு போய் அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் என்று வேதம் சொல்லுகிறது. அப்புறம் அந்த அம்மாவை 3 மாதம் ஒழிச்சு வச்சுட்டாங்க. பாவம் அந்த அம்மா அவங்களால செய்யக்கூடிய எல்லா பிரயாசத்தையும் பட்டுட்டாங்க. ஆனால் அப்புறம் முடியலை. அப்புறம் அவங்களால முடியலை. உங்களால் முடியலையா? சுமந்துட்டீங்க சில பாடுகளை, கடந்து வந்துட்டீங்க சில பலவீனங்களை, இப்போ முடியல, இப்போ சோர்ந்து போயிட்டீங்கல்ல, இப்போ தைரியம் இல்லாமல் நிற்கிறீங்களே, இதுக்கு மேலே முடியாத ஆண்டவரே, இதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் என்னால் எடுத்து வைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களே, இதுதான் சரியான நேரம். உங்கள் பிரச்சனையை நாணல் பெட்டிக்குள்ளே வைக்கிற நேரம். உங்கள் பிரச்சனையை, உங்கள் பாடுகளை, உங்கள் கண்ணீரை, உங்கள் பலவீனத்தில் கிறிஸ்துவாகிய நாணல் பெட்டிக்குள்ளே வைக்கிற நேரம். தேவ பிரசன்னமாகிய நாணல் பெட்டிக்குள்ளே வைக்கிற நேரம். நாணல் பெட்டிக்குள்ளே வச்ச பிற்பாடு பிரச்சனை நம்முடையதல்ல, அவருடைய கரத்திற்கு அந்த பிரச்சனை கைமாறுகிறது. எத்தனை பேர் அப்படி உணர்றீங்க? ஆண்டவரே, இனி நான் இந்த பிரச்சனையை சுமக்க மாட்டேன் ஆண்டவரே, இது நாணல் பெட்டிக்குள்ளே வைக்க வேண்டிய சமயம். அந்த அம்மாவுக்கு நல்ல விசுவாசம். அம்மாவுக்கு மட்டும் இல்லை, அப்பாவுக்கு சேர்த்து தான். 2 பேரும் சேர்ந்து பிசினும் கீழும் பூசி 3 மாதமாக அந்த அம்மாவுக்கு அதான் வேலை. பிசினும் கீழும் பூசி பெட்டி செய்கிற வேலை, பெட்டியை காய வைக்கிற வேலை, அதுக்கு பிசினும் கீழும் பூசுகிற வேலை, இதெல்லாம் அழகாக செஞ்சு பெட்டிக்குள்ளே பிள்ளைய வச்சு அது நைல் நதியில் விட்டுட்டாங்க, அது நாணலுக்குள்ளே வச்சுட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, பார்வோனுடைய குமாரத்தி அதை எடுத்தாள். 6ஆம் வசனம் சொல்லுற யாத்ராகமம் 2:6 சொல்லுகிறது, அந்த பெட்டியை திறந்த போது அந்த பிள்ளை அழுதது. சரித்திரத்தின்படி பார்த்தா பார்வோனுடைய குமாரத்திகள் பிறந்த நாள் அன்னைக்கு தான் குளிக்க வருவாங்களாம் நைல் நதியில். ஏனென்றால் அந்த நைல் நதி அவருக்கு தெய்வத்தை போல புனிதமானது. அந்த தெய்வம் அவங்களுக்கு, நைல் நதி வந்து அவங்களுக்கு தெய்வம் எகிப்தியர்களுக்கு. அதனால் பார்வோனுடைய குமாரத்திகள் பிறந்த நாள் அன்னைக்கு வந்து இந்த நைல் நதியில் குளிச்சுட்டு போவாங்களாம். அன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் இல்லை. கர்த்தர் எப்படி அழகாக நடத்துகிறார் பாருங்களேன். பிறந்த நாள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவள் எதேச்சையா என்ன நினச்சி குளிக்க வந்தாலோ தெரியல, அவள் குளிக்க வருகிறாள். ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்கிறாரு, அந்த பிள்ளை அழவே இல்லையா. ஏன்னா அம்மா ஜோம்னி உள்ள வச்ச பிள்ளை, கண்ணீரில் உருவான பிள்ளை, பிரதிஷ்டையில் உருவான பிள்ளை, அர்ப்பணிப்பில் உருவான பிள்ளை, அது பிசினும் கீழே பூசப்பட்ட போது அதுக்குள்ளே சுகமாய் படுத்திருக்கிறது. அது தண்ணி ஏறும்போது, அது தண்ணி தாழும்போது அழகாய் ஒரு தொட்டில் ஆட்டினது போல அந்த பெட்டி அழகாய் மிதந்து வருகிறது. அதை அழலை. ஆனால் அதை திறந்த போது தூதன் அதை அடித்தானா, அதனால் அந்த பிள்ளை அழுததான். அதனால் வேதம் சொல்கிறது, அவள் அதன் மேல் இரக்கமுற்று ரோகா பௌஷகதர் யாந்தனா. சில கண்ணீர்கள் நமக்கு நன்மைகளை கொண்டு வரும் தேவனுடைய பிள்ளைகளை. எப்பவும் அழுகதானோ, எப்பொழுதும் நிந்ததானோ, எப்போதும் கண்ணீர் தானோ, எல்லாரும் சந்தோஷமா இருக்கும், நான் மட்டும் ஏன் அழுறேன்னு கேட்குறீங்களே, உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அதுதான் அள வைக்கிறார் ஆண்டவர். செல்லறோம், நான் எத்தனையோ முறை என் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது என் கண்களிலிருந்து கண்ணீரின் நதி வற்றி போகத்தக்க அளவுக்கு நான் அழுத நாட்கள் உண்டு. ஆனால் எல்லா கண்ணீர்களும், பல சூழ்நிலைகளில் வடித்த கண்ணீர்கள் எனக்கு நன்மையாகவே மாறி இருக்கிறது, எனக்கு ஆசீர்வாதமே மாறி இருக்கிறது. தோல்விக்காய் வடித்த கண்ணீர் வெற்றியான கண்ணீர், வெற்றிக்கான ஆனந்த கண்ணீராய் மாறி இருக்கிறது. இப்பொழுது அழுகிற தேவ பிள்ளையே, இப்பொழுது கண்ணீர் வடிக்கிற தேவ பிள்ளையே, நீ அழுதது வீணல்ல, நீ அழுதது நிந்தை அல்ல, நீ அழுதது அவமானம் அல்ல. கர்த்தரே உன்னை அழ வைத்ததான சமயம். ஏன் தெரியுமா? பெரிய விசேஷித்த நன்மை உனக்காக காத்திருக்கிறது. எந்த வீட்டில் கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ, எந்த வீட்டில் பிறக்கிற ஆண் பிள்ளையெல்லாம் கொல்ல வேண்டும் என்று அரசனால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோ, அதே வீட்டில் ராஜகுமாரனை போல மோசே உலாவர முடிந்ததானால், பட்டயமோ ராஜாவின் கட்டளையோ மோசையை சேதப்படுத்தவில்லை என்பது உண்மையானால், தேவ பிள்ளையே, கர்த்தரை ஆராதித்து 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 கண்ணீர்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் வடித்து வடித்து கர்த்தரையே நம்பி இருக்கிற பிள்ளையே, நாசமாகிய பட்டயமோ, பலவீனமாகிய பட்டயமோ, மனுஷனுடைய சவாலோ உங்களை ஒன்று செய்ய முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவாகிய நாணல் பெட்டிக்குள்ளே பத்திரமாய் கர்த்தர் நம்மை வைத்து கிருபையாகிய கீழினாலே, சத்தியமாகிய பிசினினாலே, உலகமாகிய தண்ணீர் நம்மேல் ஒட்டாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். விசேஷித்த நன்மை ஆயத்தமாய் இருக்கிறது, விசேஷித்த நன்மை ஆயத்தமாய் இருக்கிறது. அதை யாரும் தடுக்க முடியாது. அப்படியே இந்த மோசைக்கு கர்த்தர் செய்தார். ஓ, கர்த்தர் நல்லவர். ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுல்ல. எந்த வீட்டில் கட்டளை பிறப்பிக்கப்பட்டதோ அதே வீட்டில் ராஜ அரண்மனையில், ராஜ கொட்டாரங்களில் இந்த பிள்ளை உலா வருகிறது. மாத்திரமல்ல, அரண்மனையிலிருந்து சம்பளம் கொடுக்கப்பட்டு அரண்மனையால் போஷிக்கப்பட்டு வருகிறது. ஓ, பெரிய நன்மை, பெரிய நன்மை, பெரிய நன்மை. மோசையுடைய தாய் தகப்பனுக்கு மாத்திரமல்ல, மோசைக்கும். அப்புறம் நடந்த விஷயம் நமக்கு தெரியும். 40 ஆண்டுகள் அவர் மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறார். 40 ஆண்டுகள் காத்திருந்தாலும்
ஆண்டவர் மறுபடியும் ஒரு நன்மை, ஊழியம் என்கிற நன்மையை கர்த்தர் மோசேயை கொடுத்தார். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அதே எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 22 யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு 13 ஆண்டுகள் காத்திருந்தார். 17 வயதில் சொப்பனம், 17 வயசுல தரிசனம், கண்ணை மூடினாலே சொப்பனம். அதனால வீட்டில் என்ன பேரு? சொப்பனக்காரன் வருகிறான். அவனை பரிகசிச்சாங்க, நிந்தையா பேசுனாங்க. அவ பார்த்த சொப்பனத்தெல்லாம் சகோதரத்தை சொல்லும்போது அவமானமாக பேசுனாங்க. இவனுக்கு இப்போ இந்த சொப்பனை பலிக்குமோ? ஏற்கனவே யோசேப்பு மேலே பயங்கர கோபம், யோசேப்பு மேலே பயங்கர எரிச்சல். யோசேப்பு போடுகிற ஆடைகளை பார்த்து, தகப்பனுடைய அன்பு யோசேப்புக்கு தாராளமாய் கிடைக்கிறத பார்த்து அவருடைய சகோதரர் பொறாமை கொண்டு இருக்கும்போது இந்த சொப்பனம் கூட கொஞ்சம் அவளை எரிச்சல் அடைய செஞ்சிச்சு. ஆனால் 13 ஆண்டுகள் யோசேப்பை நடத்தின விதம் ரொம்ப கடுமையானதாக இருந்துச்சு. சிறைச்சாலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, குழியில் போடப்பட வேண்டிய அவசியம் இல்லை, 2 முறை விற்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தரிசனத்துக்கும் யோசேப்பு கண்ட சொப்பனத்துக்கும் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிலைமைக்கும் தலைகீழா மாறுது. தேவனுடைய பிள்ளைகளை ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்க கையில தந்து வாக்குத்தத்தங்களை நிறைவேற பண்ணுகிற காலம் ரொம்ப கடினமா இருக்கும். அந்த காலம் ஸ்மூத்தா இருக்காது. வாக்குத்தத்தம் தந்துட்டாரு, தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டாங்க, பரிசுத்தவான்கள் எனக்காக சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க அநேக காரியத்துக்கு காத்திருக்கும் போது தேவன் உங்களை நடத்துகிற பாதை கடினமாகத்தான் இருக்கும், லகுவானதா இருக்காது. அதை கண்டு பின்னிட்டு போகாதீங்க. பெரிய நன்மை காத்திருக்கிறது, பெரிய நன்மை காத்திருக்கிறது. விசேஷித்த நன்மையை முன்னதாக நியமித்திருக்கிறார். அதே மாதிரி வாக்குத்தத்தம் கையில் இருக்குது, தரிசனம் தெரியும், நிச்சயமா நிறைவேறணும் யோசேப்புக்கு தெரியும். ஆனா சங்கீதத்தில் வாசிக்கிறோம், யோசேப்புடைய பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது என்று சொல்லப்படுகிறது. 13 ஆண்டுகளை எப்படி கடந்தாரோ நமக்கு தெரியல. காரணமில்லாத பழிகள், காரணமில்லாத குற்றச்சாட்டுகள், காரணமில்லாத காயங்கள், அப்படியெல்லாம் கடந்து வந்தாலும் தேவன் எப்படியாகிலும் என் தலையை உயர்த்துவாரு. நான் கண்ட சொப்பனம் என்றாவது ஒரு நாள் நிறைவேற. அதான் விசுவாசம் சொன்னேன். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்குது. காணாத நம்புறது விசுவாசம், கண்டதை நம்புறது நம்பிக்கை, காணாத நம்புறது விசுவாசம். அந்த நம்பிக்கை யோசேப்புக்கு. அதனாலதான் அந்த எபிரேயர் 11:22 சொல்றாரு, எப்படியும் கர்த்தர் உங்களை சந்திப்பாரு, என் எலும்புகளை கொண்டு போங்க. இருக்கிறது எகிப்து, ஆனா கானானை பத்தி பேசுறாரு. என்ன தீர்க்க தரிசனம் பாருங்க. நான் எகிப்துல தான் வாழ்ந்தேன், நான் எகிப்து தான் என் தலையை உயர்த்திச்சு, எகிப்துல என்ன அடக்கமிடுங்க சொன்னாரா? இல்ல, கர்த்தர் உங்களை சந்திக்கிற நாள் வரும், அப்போ நீங்க என் எலும்புகளை கூட கொண்டு போங்க. இது எப்படி வந்தது? விசுவாசத்தினால் வந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை நடத்துகிற பாதைகள் கடினமானதா இருக்கலாம். சில நேரங்களில் ஆண்டவர் சில கண்ணீரின் பாதைகளுக்குள்ள இந்த தேவன் நம்மை நடத்தலாம். விசுவாச பரீட்சையும் விசுவாச புடமிடுதல் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். ஒரு தேவ மனிதனை, ஒரு தேவ மனுஷியை புடமிடாத பட்சத்தில் அவருடைய வாழ்க்கையில வாக்குத்தங்கள் நிறைவேறாது. புடமிடுகிற காலத்தை பார்த்து பொன்னான காலத்தை இழந்து விடாதீர்கள். மறுபடியும் சொல்கிறேன், புடமிடுகிற காலத்தை பார்த்து ஒரு பொன்னான காலத்தை இழந்து விடாதீர்கள். அப்படியே சந்தோஷமா எழுப்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. நல்ல தேவனை சேவிக்கிறோம். விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்காக முன்னதாக நியமித்திருக்கிறார். யோசேப்புக்கு 13 ஆண்டுகள், தாவீதுக்கு 12 ஆண்டுகள், மோசேக்கு 40 ஆண்டுகள், ஆபிரகாமுக்கு 25 ஆண்டுகள். காத்திருந்து சோர்ந்து போய் இனி நடக்காத ஆண்டவரே, இனி முடியாத ஆண்டவரே, இனி என் வாழ்க்கையில் எங்கே அற்புதம் ஆண்டவரே, கேட்காதீங்க, இது புடமிடுகிற காலம், கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க. அந்த ஆண்டவர் எபேசு சபைக்கு சொல்லுகிறார், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் நீ பொறுமையா இருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். ராகாதாரா சாந்தரகதாரா, அவர் அறிந்திருக்கிறார். தெய்வ பிள்ளையே, அவர் உன்னை அறிந்திருக்கிறார். நீ சகித்து கொண்டிருக்கிறீல சில பலவீனத்தை, உங்களால சகிக்க முடியல ஆனாலும் சகிக்கிறீங்கல்ல. சில சூழ்நிலையை உங்களால சகிக்க முடியல, பொறுக்க முடியல, ஆனாலும் சகித்து பொறுமையாக கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிறீங்கல்ல. விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்காக முன்னதாக நியமித்தாயிற்று. எல்லாரும் அப்படி விசுவாசத்தோடு, எனக்கான நன்மை கர்த்தரால் நியமிக்கப்பட்டாயிற்று. சொல்லுங்க, எனக்கான நன்மை கர்த்தரால் நியமிக்கப்பட்டாயிற்று. எனக்கான நன்மை கர்த்தரால் நியமிக்கப்பட்டாயிற்று. நான் இனி தோற்று போவது இல்லை, நான் இனி வெட்கப்படுத்தப்படுவது இல்லை. யார் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும், எத்தனை சதி திட்டங்கள் எனக்கு விரோதமாய் தீட்டப்பட்டாலும் நான் உயர்வு அடைவேன், நான் பலன் அடைவேன், நான் வாழ்ந்திருப்பேன். தேவன் என் தலையை உயர்த்துவார், ஏற்ற வேளை வருவர காத்திருப்பேன். ஓ ராபாபா ஷதரகதர, கரங்களை தட்டி ரகதானா மௌஷகதர பலபரி பலகதர ரேமமரகதுரமன சந்தரகதர பலபரியாந்தரப. என் எதிர்காலம் யாவையோ இயேசு ராஜா பார்த்து கொள்வா. என் எதிர்காலம் யாவையோ ராமமஷரதாரம் பார்த்து கொள். மீண்டுமா, என் எதிர்காலம் யாவையோ
விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே. நான் விசுவாசிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே. கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவா. கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவா. இயேசு என்னை நடத்திடுவா. இயேசு என்னை நடத்திடுவார். அதிகாலையில் ஆராதிக்க வந்த தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை நடத்துகிற பாதையை உங்கள் கண்கள் பார்க்கும். உங்கள் கண்கள் பார்க்கும். நன்மை குறிக்கப்பட்டாயிற்று, நன்மை குறிக்கப்பட்டாயிற்று, நன்மை தீர்மானிக்கப்பட்டாயிற்று, நன்மை நியமிக்கப்பட்டாயிற்று. நன்மைக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருடைய கிரியைகளை ஆண்டவரை அதம் பண்ணி ஜெபிக்கிறோம். சத்துருடைய கிரியைகளை, சத்துருடைய எல்லைகளை ஆண்டவரை நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ, நன்மைக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? விசேஷித்த நன்மை, விசேஷித்த நன்மை. விசுவாச பாதையிலே வெற்றியோடு கடந்து கொண்டிருக்கிற தேவ ஜனத்திற்கான விசேஷித்த நன்மையை கர்த்தர் தருகிறார். அப்படியே கர்த்தர் எங்களை ஜெயமாய் நடத்துவீராக. ஹல்லேலூயா.